Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஸ்லீவ் கட்டிங்ல ஆம்ஹோல் சுற்று எப்படி மார்க் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். மற்ற எல்லா அளவுகளுமே சரியா எடுத்துருவோம். ஆம்ஹோல் சுற்று எடுக்கிறதுல சிலருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பாருங்க எப்பவும் போல நம்ம ஸ்லீவ் கட் பண்ண வேண்டிய கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். மீதி இருக்கிற கிளாத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அகல வாக்கில் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு லென்த் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அகல வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 10 இன்ச் தேவைப்படும். பாருங்கள் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சரியாக இருக்குது சின்ன சைஸ் ப்ளவுஸ் தான் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? இது பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது போல் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள் 10.25 இன்ச் தேவைப்படும். சரியாக 10.25 இன்ச் இருக்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஃபோல்டிங் சரியாக வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் சரியாக 10.25 இன்ச் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கார்னர் முன்ன பின்ன இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கேல் வச்சு நம்ம லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் எப்பவும் போலவே நம்ம தையல் போடுறதுக்காக 1/2 இன்ச் லைன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவினுடைய சரியான லென்த்து சரிங்களா, கையினுடைய சரியான உயரம். ஸ்லீவ் லென்த்து சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 8.5 இன்ச் சரிங்களா. கையினுடைய சரியான உயரம் அப்படின்னு பார்த்தா 8.5 இன்ச் சரிங்களா. இப்போ ஷோல்டர் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல 1/2 இன்ச் தேவைப்படும். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் அப்படிங்கிறத இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் கொஞ்சம் தூரம் தள்ளியும் கீழ் சைடில் அதே 9 இன்ச் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைட்லையும் 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இது போல். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டு சரிங்களா. ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளவு அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அதை வச்சு நம்ம ஆம்ஹோல் ரவுண்டு மார்க் பண்ண முடியும் சரிங்களா. இது எல்லா அளவுக்குமே சரியானதாக இருக்கும். பாருங்கள் ஸ்லீவ் ரவுண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு 6.5 இன்ச் சரிங்களா. ஸ்லீவ் ரவுண்ட் 6.5 இன்ச் அப்படின்னா பாருங்கள் ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த லைனில் குறிக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோமோ அதிலிருந்து சரியாக 1.5 அல்லது 1.25 அல்லது 2 இன்ச் கண்டிப்பாக இந்த 3 அளவுகளில் ஒரு அளவுகள் இந்த இடத்துல மார்க் ஆகும் சரிங்களா. இப்போ நம்ம 6.5 இன்ச் மார்க் பண்ணோம் சரிங்களா. 7.5 8.5 இன்ச் சரிங்களா. சரியாக 8.5 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவே ப்ளவுஸ் சின்ன சைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 1.5 இன்ச்சாக மார்க் பண்ணலாம். மீடியம் சைஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிற பட்சத்தில் 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 3 அளவுகளில் ஒரு அளவுகள் தான் இந்த இடத்துல மார்க்கிங் ஆகும் சரிங்களா. இதுதான் ஆம்ஹோல் சுற்றினுடைய அளவு. ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்லீவ் ரவுண்டு சரிங்களா கை சுற்ற வச்சு நம்ம ஆம்ஹோல் சுற்ற கணிக்க முடியும் சரிங்களா. இதிலேருந்து நம்மளுக்கு 1.5 to 2 இன்ச் மட்டும்தான் வித்தியாசம் சரிங்களா. இந்த அளவுகள்லேருந்து 1.5 to 2 இன்ச்சுக்குள்ளார தான் நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கும் சரிங்களா. இப்போ நான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச் கீழ்ப்பக்கமாக தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு சரிங்களா கை சுற்றிலேருந்து 1.5 இன்ச் கீழ்ப்பக்கமாக மார்க் பண்ணியிருக்கேன். இது தையலுக்கான அளவு. இப்போ நம்ம ஆம்ஹோல் சுற்று மார்க் பண்ண அந்த இடத்தையும் ஸ்லீவ் ரவுண்டு சரிங்களா கை சுற்று மார்க் பண்ண அந்த இடத்தையும் ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம் லைன் போட்டு. அதே போல் தையலுக்காக மார்க் பண்ண இடத்தையும் இது போல் லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோல்டிங் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள் தையலுக்காக மார்க் பண்ண இந்த இடத்து வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட இந்த லைன்ல இருந்து பாருங்க நம்ம சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த ஃபோல்டிங்ல இருந்து கீழ்ப்பக்கம் நம்ம 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ண இடத்து வரைக்கும் எவ்வளவு 10.25 இன்ச் இருக்கு சரிங்களா. 10.25 இன்ச்சில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்ல இருந்து பாருங்க இந்த எண்டிங் வரைக்கும் இருக்கிற அளவுல சென்டர் சரிங்களா. இது போல மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல மேல் சைட்லையும்
ஃபோல்டிங்ல இருந்து சென்டர் வரைக்கும் மார்க் பண்ணணும் இல்லைங்களா, இதுலயும் நம்ம வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கீழ்ப்பக்கம் சென்டர் மார்க் பண்ண இடத்துல 1/2 இன்ச் வந்து உள்பக்கம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே போல மேல் பக்கத்துல சென்டர் மார்க் பண்ண இடத்துல இருந்து வெளிப்பக்கம் தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 3 மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து வளைவுகள் வந்து வரையும் பொழுது ஆர்ம்ஹோல் சுற்று ரொம்ப ஈஸியா நம்மளால வரைய முடியும். சரிங்களா? கீழ் எண்டிங்ல ஸ்டார்டிங்ல பாருங்க ஸ்ட்ரைட்டா 1 இன்ச்சுக்கு வர்ற மாதிரியும், நெக்ஸ்ட் வந்து இந்த சென்டர் மார்க்கிங்கை டச் பண்ற மாதிரி ஒரு சி மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டர்ல வந்து ஜாயின் பண்ற மாதிரி, ஓகேங்களா? இப்படி சென்டர்ல ஜாயின் பண்ற மாதிரி இது மாதிரி ஒரு வளைவுகள் நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சென்டர்ல இருந்து பாருங்க நம்ம வெளிப்பக்கமா 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மார்க்கிங்கை டச் பண்ற மாதிரி ஃபோல்டிங்ல போய் ஜாயின் பண்ற மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரி வளைவுகள் வந்து டிரா பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க ஸ்லீவினுடைய ஆர்ம்ஹோல் சுற்று அப்படிங்கறது ரொம்ப ஈஸியா நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிஷினுடைய அமைப்புல இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஆர்ம் ரவுண்ட் வந்து சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இதான் வந்து பேக் பார்ட். சரிங்களா? பேக் பார்ட்ல இந்த ஆர்ம்ஹோல் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணது சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கலாம். எப்பவும் போல பாருங்க ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மேல் பக்கத்துல ஷோல்டருக்கு விட்டுருங்க. சரிங்களா? அதுக்கு கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங் பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டிங்ல சரியா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வளைவுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வளைவுகள்ல அப்படியே செக் பண்ணிட்டு வாங்க. சரியா இந்த மாதிரி பொருந்துற மாதிரி செக் பண்ணிக்கிட்டே வாங்க. பாருங்க கரெக்டா இந்த ஹெர்கட் அப்படிங்கிறது பாருங்க கரெக்டா இந்த லைன்ல வந்து செட் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணது மிக சரியா இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து ப்ரூஃப் ஆகுது. எக்ஸ்ட்ரா பாருங்க 1/2 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ணோம், அதே 1/2 இன்ச் சரியா இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம பேக் பார்ட்ல ஆர்ம்ஹோல் வந்து அளவுகள் மார்க் பண்ணதை இதுல யூஸ் பண்ணாம நம்மளே வந்து இதுல கிரியேட் பண்ணோம். சரிங்களா? ஸ்லீவ் ரவுண்டை வச்சு ஆர்ம்ஹோல் ரவுண்ட் வந்து எப்படி வந்து நம்ம மெஷர் பண்ணணும் அப்படிங்கறத நம்மளே வந்து சூஸ் பண்ணி மார்க் பண்ணோம். மிக இந்த அளவு அப்படியே வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. சரிங்களா? ஆக இந்த மெத்தட் வந்து ரொம்ப சரியா இருக்கும், ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழ் எட்ஜில இருந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராஸ் வைஸ்ல இதை கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல லைட்டா கட் பண்ணிக்கோங்க, கிராஸ் வைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆர்ம்ஹோல் ரவுண்ட் இந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு ஹெர்கட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோல்டிங் சைடுல சென்டர்ல ஒரு ஹெர்கட் வந்து கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்ட்ல இருந்து நம்ம 1/2 இன்ச் அல்லது 1.25 to 2 இன்ச். சரிங்களா? அது சைஸுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் கொஞ்சம் வித்தியாசப்படும். பட் ஆனா மிக சரியா இருக்கும். ஆர்ம் ரவுண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சரியா இருக்கும். இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆர்ம் ரவுண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.